வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். ஸோ ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் கண்டிஷன்ஸ் பிரான்ச்சிங்கை உங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ரைட். அப்போ அந்த கண்டிஷன்ஸ் அப்படின்னு வரும்போது, இந்த பிரான்ச்சிங் அப்படின்னு வரும்போது, வாட் இஸ் த நீட் ஃபார் கண்டிஷன்ஸ், ஏன் நமக்கு அந்த மாதிரியான ஒரு பிரான்ச்சிங் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்போ கண்டிஷன்ஸ் அல்லது பிரான்ச்சிங் அப்படின்னு வரும்போது நம்ம மேஜராக புரிஞ்சிக்க வேண்டியது, அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லும்போது அது லீனியர் ஃப்ளோவில் இருந்தது. லீனியர் ஃப்ளோ யூஸ்வலாக மேலே இருந்து கீழே வரைக்கும் டாப் டவுன்னு சொல்லுவாங்க. ரைட். நேராக லீனியராக மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா லைன்ஸ் ஆஃப் கோடையும் எதையும் ஸ்கிப் பண்ணலை. ஸோ அப்போ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நத்திங் இஸ் ஸ்கிப்டு. எல்லா லைனையுமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்ரி திங் இஸ் எக்ஸிக்யூட்டட் மேலேருந்து கீழே வரைக்கும். அப்போ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது, இப்போ ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது நம்ம ஜம்ப் பண்ணோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜம்ப் பண்ணோம் அல்லது கான்டெக்ஸ்ட் சுவிட்ச் பண்ணோம். பட் திரும்ப எங்கே விட்டோமோ அங்கேயே வந்துட்டோம். அப்போ நேராக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், திரும்ப கான்டெக்ஸ்ட் சுவிட்ச் பண்ணி வேறு இடத்துக்கு போய் அங்கேயும் ஆனால் லீனியராக தான் போனோம். திரும்ப இங்கே வந்துட்டு திரும்ப லீனியராக தான் வந்தோம். திரும்ப போனோம் ஆனால் லீனியராக தான் போனோம். கேம் பேக், திரும்ப லீனியராக. அப்போ இங்கேனாலும் சரி இங்கேனாலும் சரி லீனியராக தான் நடந்திருக்கு பாருங்கள். எதையும் ஸ்கிப் பண்ணலை. ஃபங்க்ஷன்ஸ் வந்தப்போ கூட நம்ம ஜம்ப் பண்ணோம், கான்டெக்ட் சுவிட்ச் பண்ணமே ஒழிய எதையும் ஸ்கிப் பண்ணலை. பட் பிரான்ச்சிங் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஸோ இங்கே நம்ம பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய லீனியர் ஃப்ளோவில் ஏதோ ஒரு பர்டிகுலர் த்ரெஷ்ஹோல்டை பேஸ் பண்ணி, த்ரெஷ்ஹோல்டுனா ஏதோ ஒரு லிமிட்டு, ஏதோ ஒரு பர்டிகுலர் வேல்யூ, அதை பேஸ் பண்ணி நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம். அப்போ இதுக்கு மேலே இருந்தா இதுக்கு கீழே இருந்தா, ஸோ அப்போ அந்த கண்டிஷன் எஸ்ஸா நோவா. ரைட். அப்போ எஸ்ன்னு வந்துருச்சுன்னா இந்த பிரான்ச் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும், நோக்கான பிரான்ச் எக்ஸிக்யூட் ஆகாது. இதுவே நோன்னு வந்துருச்சுன்னா இந்த பிரான்ச் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும், இந்த பிரான்ச் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ இந்த கோடே, இந்த மொத்த கோடுமே எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ ஒரு பர்டிகுலர் ஐட்ரேஷனில், ஒரு பர்டிகுலர் கோ த்ரூவில், ரன் த்ரூவில் இது அல்லது இது, திஸ் ஆர் திஸ், அதுதான் எனக்கு ரன் ஆகும் அப்படின்னு வரக்கூடியது தான் நம்ம பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அப்போ இந்த நீட் ஃபார் கண்டிஷன்ஸ் அல்லது நீட் ஃபார் பிரான்ச்சிங் அப்படின்னு வரும்போது எதனால் தேவைப்படுது அப்படின்னு கேட்டோம். நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய ப்ரோக்ராமுடைய ஃப்ளோவை ஆல்டர் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அப்போ இந்த ஃப்ளோவை எதுக்காக நம்ம ஆல்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ கொஷின் மார்க்காக வரும். ரைட். அப்போ ப்ரோக்ராமோட ஃப்ளோவில் நம்ம ஏன் சில கொஷின்ஸை கேட்டு வேறு மாதிரியான ஆல்டர்னேட்டிவ்ஸுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம். ரைட். அப்போ நம்ம ஒரு ஐடியல் வேர்ல்டில் இல்லை. எப்பயுமே ஒரு ஐடியல் வேர்ல்டுனா என்ன, நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் கரெக்டாக நடந்ததுன்னா அதை நம்ம ஐடியல் வேர்ல்டுன்னு சொல்லுவோம். பட் எப்பயுமே அப்படி இருக்குமா அப்படிங்கிறது தான் கொஸ்டினே. எப்பயுமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே நடக்குமா அப்படிங்கிறது தான் கொஸ்டினே. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லாகின் விண்டோவுக்கு போகிறேன், லாகின் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரைட். அப்போது நம்ம நேராக ப்ரோக்ராமோட ஃப்ளோ இப்படி தான். ஒருத்தர் வரணும், லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டாருன்னா அவர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வியூ பண்ணலாம். வியூ பண்ணிட்டாருன்னா அதில் சில ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் அவர் பே பண்ணலாம். பே பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவர் ஆர்டரை ரிசீவ் பண்ணிக்குவார். இப்படி தான் நம்ம ஆர்டர் போகிறோம். ரைட். இதுதான் ஃப்ளோ. லீனியராக தான் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, எனக்கு லாகின் டீட்டெயில்ஸ் மறந்து போச்சுன்னா, ரைட், இப்போதைக்கு எனக்கு வாங்க வேண்டாம் அப்படின்னா, பேமெண்ட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. தட் கேன் கோ ராங். ஸோ அப்போ அது ரியாலிட்டி அப்படிங்கிறது ஆப்போசிட்டாக இருக்குது. ஐடியல் வேர்ல்டாக இல்லை ரியாலிட்டி அப்படிங்கிறது. அப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் என்னுடைய ப்ரோக்ராமிங் லாஜிக்கில் இன்க்ளூட் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு பிரான்ச்சஸ் வேணும். அப்போ நான் எழுதுகிற கோடில், அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ நான் சொன்னேன் இப்படி வருது, இது அல்லது இதுன்னு சொல்கிறோம், ரெண்டில் ஏதோ ஒன்றுன்னு சொல்கிறோம், திஸ் ஆர் திஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ நான் எழுதுகிற கோடில் ஏதோ ஒரு பாதி வேலை செய்ய போது, ஒரு பாதி வேலை செய்ய போகிறதில்ல. ஒவ்வொரு வாட்டி நான் இதுக்குள்ளே போகும்போதும் எய்தர் நான் இந்த பக்கம் போக போகிறேன் அல்லது இந்த பக்கம் போக போகிறேன். ஒரு பாதி தான் வேலை செய்ய போகுது, இன்னொரு பாதியை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறதையே புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரியான விஷயத்தை கிரியேட் பண்ணுறது தான் நம்ம பிரான்ச்சிங்னு சொல்கிறோம். அப்போ ஐடியல் வேர்ல்டில் நம்ம இல்லை, எஸ்பெஷலி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இல்லை. ஒரு சாஃப்ட்வேர்னு வரும்போது பீப்புள் ஆர் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் ஒர்க் அரவுண்ட்ஸ்.
ஒர்க் அரவுண்ட்னா இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், இது எப்படி யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, ரைட், வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொன்றுத்தையும் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். ரைட், அப்போ அந்த மாதிரி வரும்போது நம்ம ஒரு ஐடியல் வேர்ல்டில் இல்லைங்கிறத தான் புரிஞ்சுக்கணும். அப்போ யூஷுவலாகவே ரைட், ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்கும்போது இப்போ நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஹாப்பி பாத்தை கூட முழுசாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹாப்பி பாத்துனா என்ன அப்படின்னு கேட்டால் இதுதான் அந்த ஐடியல் பாத்து. எல்லாமே ஒர்க்கிங் ஆஸ் எக்ஸ்பெக்டட்னா, ஆஸ் எக்ஸ்பெக்டட், நீங்கள் என்ன எதிர்பார்ப்போட போகிறீங்களோ அது மாதிரி எல்லாமே நடந்தால் அதை நம்ம ஹாப்பி பாத்துன்னு சொல்கிறோம். ரியாலிட்டி அப்படி கிடையாது, பட் அட்லீஸ்ட் இந்த ஐடியல் பாத். ரைட், அப்போ இந்த ஐடியல் பாத் அல்லது ஹாப்பி பாத்துன்னு வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்கிறது பார்த்தோம்னா யூஸ்வலாக ஒரு 3% கோடு தான் இந்த ஹாப்பி பாத்து கோடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ மீதி இருக்கிற 97%ங்கிறது ஆல்டர்னேட்டாக இருக்கும், ஆல்டர்னேட் பார்ட்ஸாக இருக்கும். அப்படின்னா 3% 97% அளவுக்கு வித்தியாசம் இருக்க போது ஹாப்பி பாத்துக்கும் மீதி இருக்கிறதுக்கும். ஹாப்பி பாத்துனா அதான் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆனால். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நான் ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கணும், என்கிட்ட கார்டு இருக்குது. ரைட், அப்போ முதல்ல உங்ககிட்ட கார்டு இருக்கா அப்படிங்கிற கொஷின் வரும். ஓகே, இருக்குது. உங்களுக்கு பின் நம்பர் தெரியுமா? தெரியும். கரெக்டான பின் நம்பர் தெரியுமா? தெரியும். அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா? இருக்குது. ஏடிஎம் மிஷினில் பணம் இருக்கா? இருக்குன்னு வச்சுப்போம். ரைட், ஏடிஎம்மில் கரெக்டான டினாமினேஷன் இருக்கா? நீங்கள் கேட்குற டினாமினேஷன் இருக்கணும். இருக்குது. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இருக்கணும். எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் உள்ளே போகிறீங்க, கார்டை இன்சர்ட் பண்ணுறீங்க, பின் நம்பர் போடுறீங்க, பின்னு கரெக்டுன்னு வருது, என்ன பண்ணணும்னு கேட்குது, நான் விட்ராயல்னு செலக்ட் பண்ணுறேன். உடனே அக்கௌண்ட் பேலன்ஸை செக் பண்ணி பார்க்குது, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கோன்னு பார்க்குது, ஏடிஎம்மில் அந்த பணம் இருக்கான்னு பார்க்குது, அந்த டினாமினேஷன் இருக்குதான்னு பார்க்குது. எல்லாம் ஒர்க் ஆகிற வரைக்கும் நெட்வொர்க் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கேஷ் இன் ஹேண்டோட நான் வெளியில் வரலாம். இதை தான் நம்ம ஹாப்பி பாத்துன்னு சொல்கிறோம். கார்டை எடுத்துக்கிட்டு ஏடிஎம் மிஷினுக்குள்ளே போகிறதுல இருந்து ஆரம்பித்து கையில் காசு எடுத்துக்கிட்டு வெளியில் வர வரைக்கும் எல்லாமே எதிர்பார்க்குற மாதிரி நடந்ததுன்னா இது ஹாப்பி பாத். ஆனால் இது 3% கோடு தான்னு சொன்னோம். நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க, 3% கோடு தான் இந்த ஹாப்பி பாத்தை டிசைன் பண்ணுறதுக்காக இருக்கிறது. யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயே சிலதெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. ப்ராஜெக்ட்னு பண்ணும்போது அது ரொம்ப பெரிய தப்பு. மினிமம் ஒரு ஹாப்பி பாத்தாவது நீங்கள் முடிச்சிருக்கணும் ஒரு ப்ராஜெக்ட்னு முடிக்கிறீங்கன்னா. அதாவது ஹாப்பி பாத் டெஸ்ட்டுன்னே சொல்லுவாங்க, அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும். மினிமம் ப்ராஜெக்ட்னா கூட ஹாப்பி பாத் டெஸ்ட் அப்படின்னே டெஸ்ட் கேஸ் சொல்லுவோம். அதை பாஸ் பண்ணிச்சுன்னா என்ன அர்த்தம்னா, ஓகே எல்லாம் ஐடியலாக நான் கரெக்டான வேல்யூஸை கொடுத்துக்கிட்டே வந்தேன்னா அட்லீஸ்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகணும். அப்போது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஐடியல் சினாரியோவை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. எது ஐடியல் சினாரியோ எனக்கு? இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் இப்படி இருந்ததுன்னா என் ப்ராஜெக்ட் வேலை செய்யணும். அப்போ அந்த ஹாப்பி பாத்துக்கான டெஸ்ட் இது தான். அப்போ இது ஒர்க் ஆச்சுன்னா என் ப்ராஜெக்ட் மினிமமாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் நம்ம பார்க்கலாம். ரைட், இதை தான் நம்ம ஹாப்பி பாத்துன்னு சொல்கிறோம். ஆனால் லெஸ் தேன் 3%ன்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக. அந்த கோடு தான் ஹாப்பி பாத்துக்கு வரப்போகுது சார். சரி, அப்போ ஆல்டர்னேட்னா என்ன? இப்போ இங்கே நம்ம சொன்ன எல்லாமே ஃபெயிலியர் ஆகலாம் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. அப்போது ஒரு ஏடிஎம் எக்ஸாம்பிளே எடுத்துப்போம், என்னெல்லாம் ஃபெயிலியர் ஆகலாம்? அப்போ கார்டு ரீடர் வேலை செய்யாமல் போச்சுன்னா, கார்டு ரீடரே வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுவீங்க? இப்படி நிறைய நடந்திருக்கும். கார்டு ரீடரு ப்ராப்பராக வேலை செய்யாமல் போகும் தான். ஏன்னா அதுவும் ஹார்ட்வேர் தான், அதுக்கும் வேரண்டேர்லாம் உண்டு. ரைட், எஸ்பெஷலி நீங்கள் பின் நம்பர் என்ட்ரு பண்ணும்போது நீங்கள் தப்பான பின் நம்பர் என்ட்ரு பண்ணலாம். ஸோ ராங் பின் என்ட்ரு பண்ணுறது ஒரு ஆப்ஷன், உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் தப்பான பின் என்ட்ரு பண்ணுறதுங்கிறது ஒரு ஆப்ஷன். கீபேடு வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுவீங்க? அது ராங்காக வேலை செஞ்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? மிஸ்கம்யூனிகேட் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ எஸ்பிஐ மாதிரியான ஏடிஎம் எடுத்துக்கோங்க. இப்போ எஸ்பிஐயை பொறுத்த வரைக்கும் ஆல் அக்ராஸ் இந்தியா அண்ட் த வேர்ல்டு thousands ஆஃப் ஏடிஎம்ஸ் வச்சுருக்கிறாங்க. மீதி பேங்க்கெல்லாம் கம்மி தான். பட் எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா நூக் அண்ட் கார்னர் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கிறாங்க. அதனால் இவங்க அனுபவத்தில் சொல்கிறேன், எஸ்பிஐயில் மட்டும் நீங்கள் பணம் எடுக்க போகும்போது இல்லை, ப்ரெஸ் எனி 2 நம்பர்ஸ்னு சொல்லும். ஏதோ 2 நம்பரை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லும். எதுக்காக இதை கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீபேடு ஃபெயிலியர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. ஏன்னா நீ கரெக்டான பின் நம்பர் அமுக்கலாம்,
இப்போ 1111 உன் பின்னு வச்சுக்கோ, நீ 1111 அமுக்கலாம். பட் ஒன்னுங்கிறது நீ ப்ரெஸ் பண்ணும்போது உள்ள 7ன்னு போச்சுன்னு வச்சுக்குவோம் கீபேடில் இருக்கிற இஷ்யூனால, அப்போ 7777 போயிடும். இந்த மாதிரி 3 வாட்டி போட்டினா அக்கௌண்ட் பிளாக் ஆயிரும், கார்டு பிளாக் ஆயிரும். இப்போ இது நடந்ததுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த கஸ்டமரு தேவையில்லாமல், அப்போ அந்த கஸ்டமருடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க, அது கெட்டு போகுது. அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கெட்டு போகாமல் பார்த்துக்கணும். அதனால தான் அவன் என்ன சொல்கிறான், ஏன்னா இவனுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்கும் எஸ்பிஐ மாதிரியான ஒரு இதுக்கு. ஏன்னா ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க, ஓல்டு மிஷின்ஸ் நிறையா இருக்கும், ஆல் அக்ராஸ் ரிமோட்லலாம் இருக்கும். அப்போ அப்படி வரும்போது யூசேஜ் கொஞ்சம் ரஃபாக இருந்து கீபேடே போயிருக்கலாம். அப்போ அவங்க கரெக்டாக தான் பின் நம்பர் போட்டிருப்பாங்க, பட் உள்ளே அது கரெக்டாக போய் சேர்ந்துருக்காது. ஒரு 3 வாட்டி அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கார்டு பிளாக் ஆயிரும். அப்புறம் அவங்க பிரான்ச்சுக்கு போவாங்க. இப்போ பிரான்ச்சில் தகராறு நடக்கும். பிரான்ச்சில் எடுத்த உடனே என்ன சொல்லுவான், நீங்கள் கரெக்டாக பின் நம்பர் போட்டிங்களான்னு கேட்பான். நம்மளை தான் கொஷின் பண்ணுவான். நமக்கு அந்த சந்தேகம் வரும். இப்போ அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் திரும்ப நம்ம அடுத்த வாட்டி ட்ரை பண்ண முடியும், இல்லாட்டி அவங்க ஏதாவது பண்ணி விடணும். ரைட். இதே மாதிரி ஒரு 4 பேர் அன்றைக்கி சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் ஏடிஎம்மில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு நியரஸ்ட் பிரான்ச்சை யோசிச்சு பாருங்கள். அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற பிரான்ச்சில் நிறைய பேர் போவாங்க அன்றைக்கி. அப்போ என்ன ஆகும், எல்லாரும் உடனே சேர்ந்துக்குவான். சேர்ந்துக்கிட்டே இப்போ நம்மளை தப்பு சொல்கிறாங்கப்பா, எல்லாருக்குமே இப்படி நடக்குதுன்னா அப்போ அவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு ஒரு பிரச்சனை ஆகும். ஸோ அப்போ இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கெட்டு போகாமல் இருக்கணும்னா ரியாலிட்டியில் நம்ம இப்படியெல்லாம் ஒரு ஆப்ஷன் வைக்க வேண்டியிருக்கு. ஏதோ 2 நம்பரை ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த நம்பர் கரெக்டாக ஸ்க்ரீனில் வருதான்னு பாருங்கன்னு அவன் கேட்குறான். எதுக்கு முன்னாடியே, பின் நம்பர் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஆல்டர்னேட் பார்த்து போகுது, இப்படி போய் இப்படி வருது. அப்போ இந்த ஆல்டர்னேட் பார்த்து நான் என்டர் பண்ணுற நம்பர் கரெக்டாக வந்தால் மட்டும்தான் நான் ஆக்சுவல் பின் என்ட்ரிக்கே போவேன், இல்லாட்டி அங்கேயே நான் நிறுத்திடணும். ஏன்னா பின்னை நான் ட்ரை பண்ணேன்னா ஒவ்வொரு வாட்டியும் கார்டு பிளாக் ஆகிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அப்போ கீபேடு வேலை செய்யலைன்னா பின் என்ட்ரிக்கே போகக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட். அப்போ இதுலேயே நம்ம ஆல்டர்னேட்டிவ் பார்த்து நிறைய போக வேண்டியிருக்கு. அப்போ சில சமயம் கேட்கும், இந்த டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு பிரிண்டட் ரெசிப்ட் வேணுமான்னு கேட்கும். பிரிண்டட் ரெசிப்ட் வேணுமான்னு கேட்கும். ஏன்னா பேப்பர் இல்லைன்னா நீங்கள் பிரிண்டட் ரெசிப்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷனை பண்ணவே பண்ணாது. ஏன்னா பேப்பர் இருக்காது, உள்ள பேப்பர் ரோல் இருக்காது, பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் பிரிண்டட் ரெசிப்ட் வராது. பரவாயில்லையா அப்படிங்கிறத, எனக்கு இது கண்டிப்பாக வேணும்னு சொன்னீங்கன்னா அப்போ அந்த டிரான்சாக்ஷனை அது பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கிட்ட பேப்பர் தீர்ந்து போயிருக்கும். ரைட். இதுக்கப்புறம் அமௌண்ட் இருக்கணும், உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்கணும், ஏடிஎம்மில் அமௌண்ட் இருக்கணும். ரைட். ஏடிஎம்மில் டினாமினேஷன் இருக்கணும். டினாமினேஷன்னா அப்போ நீங்கள் கேட்குற அமௌண்ட் இருக்கணும். அப்போ நம்ம அதையே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாதா, இருக்கிற டினாமினேஷனுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி? இங்கே பிரச்சனையே என்னென்னா அதில் கீபேட் இருக்குது. ரைட். 1 2 3 4 5 6 7 8 9 0 இதுதான் கீபேடில் இருக்குது. இப்போ நான் 10,000 அப்படின்னு டைப் பண்ணலாம், 101 கூட டைப் பண்ணலாம். 101 எப்படிங்க கொடுக்க முடியும், அது என்ன சில்லறை எல்லாமா கொடுக்கும்? இல்லை 101 அதுக்கப்புறம் 2 0 டைப் பண்ணலாம். அப்போ நான் 10,100 வேணும்னு சொன்னால் 101 அலோவ் பண்ணி தான் ஆகணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அப்போ இதை அவர் டைப் பண்ணிவிட்டு எனக்கு பணம் கொடுன்னு கேட்டார்னா இஷ்யூ வரதான் வரும். அப்போ இதை டைப் பண்ணாமலே தடுக்க முடியுமானா முடியாது, ஏன்னா இதை டைப் பண்ணால் தான் நான் இங்கே போக முடியும். ஸோ இப்படி நிறைய ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். இது போக நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, ரைட், இதெல்லாமும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ தான் ஒரு ஏடிஎம் அப்படிங்கிறதுக்கான ப்ரோக்ராமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். இது போக ரெகுலேஷன் இருக்குது, பேங்க்கோட ரெகுலேஷன் இருக்குது, நீங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற லிமிட் இருக்குது, இந்த கார்டுக்கு இவ்வளோ தான் எடுக்க முடியுங்கிற லிமிட் இருக்குது. ரைட். ஸோ இது போக சில சமயம் ஓடிபி வரலாம் மொபைலுக்கு, அந்த ஓடிபியை நீங்கள் திரும்ப என்டர் பண்ண வேண்டியிருக்கலாம். ரைட். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இதெல்லாம் கரெக்டாக நடக்கலாம், ஓடிபி உங்களுக்கு வந்து சேராது, மொபைலில் நெட்வொர்க் இல்லாமல் இருக்கலாம், அப்பயும் உங்களால் பணத்தை எடுக்க முடியாது. அதுவும் ஒரு ஆல்டர்னேட் பாத்து தான். ஸோ இப்படி இந்த ஆல்டர்னேட் பாத் அப்படிங்கிறது ரியாலிட்டிக்கு கோட் எழுதணும்னா அவ்வளோத்தையும் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அப்போ இப்போ இந்த ஆப்பி பார்த்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொன்னேன் 3%ன்னு. அப்போ இங்கே 97% கோட் எழுத வேண்டியிருக்கு. ஆமாம். அப்போ நீங்கள் செய்கிற ஒரு பில்லிங் அப்ளிகேஷனுக்கும் ஒரு ப்ராப்பரான ஐடி கம்பெனியிலேருந்து வர பில்லிங் அப்ளிகேஷனுக்கும் வித்தியாசம்னு பார்த்தோம்னா இந்த 97%. அப்போ நம்ம எல்லாம் ஆப்பி பார்த்தா கன்சிடர் பண்ணிடுவோம். ரைட். ஒரு பெரிய அமௌண்ட்டு, ஒரு ஓவர்ஃப்ளோ கூட நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் அந்த இடத்துல. இப்போ இங்கே ஓவர்ஃப்ளோலாம் யோசிச்சு பாருங்கள்.
ரைட், எவ்வளோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அண்டர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன், அதில் வர இஷ்யூஸு, இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னோம். இது எல்லாமே ஒரு ப்ரோக்ராமில் பிரச்சனையாக இருக்கலாம்னு சொன்னோம். அப்போ 2 நம்பரை ஆட் பண்ணால் கூட நம்ம அந்த இடத்துல கண்டிஷன்ஸ் போட்டு பார்த்து கரெக்டாக வந்துதா, அவுட்புட் பாசிட்டிவாக தான் வந்துதா இல்லை நெகட்டிவ் நம்பர் வந்துதான்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கு. அதை தான் டிஃபென்சிவ் கோடிங்னு சொல்லுவோம். ரைட், இப்போ அது எல்லாத்துக்குமே நமக்கு இந்த பிரான்ச்சிங் அப்படிங்கிறது நெசசரியாக இருக்குது. ரைட், ஸோ அப்போது இந்த ஆல்டர்னேட் பாத்துனா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ரியாலிட்டியில் சாஃப்ட்வேர் எழுதும்போது ஐடியல் சினாரியோ வேறு, ரியாலிட்டியில் சாஃப்ட்வேர் எழுதும்போது கண்டிப்பாக பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. லீனியர் ஃப்ளோ பத்தாது, பிரான்ச் பண்ணணும். பிரான்ச்சும் கண்டிப்பாக ஒரு பிரான்ச்சு தான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. எத்தனை பிரான்ச் வேணாலும் இருக்கலாம். ரைட், அப்போ ஒரே ஒரு த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூவை வச்சுக்கிட்டு 4-5 பிரான்ச் கூட கிரியேட் பண்ணலாம். இதுக்கு கம்மியாக இருந்தால் இப்படி, இதிலேருந்து இது வரைக்கும் இருந்தால் இப்படி, இதிலேருந்து இது வரைக்கும் இருந்தால் இப்படி, இதிலேருந்து இது வரைக்கும் இருந்தால் இப்படி அப்படின்னு கிரியேட் பண்ணலாம். அப்போ மல்டிபிள் பிரான்ச்சஸ் அலவுடு, 2 நினைக்காதீங்க. இட் இஸ் நாட் பைனரி, எஸ்ஆர் நோன் தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. மல்டிபிள் பிரான்ச்சஸ் நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட், ஸோ அப்போ ஆல்டர்னேட் பாத்துனா என்ன, ஹாப்பி பாத்துனா என்ன. அப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறோம்னா மினிமம் ரிக்குவயர்மெண்ட் அந்த ஹாப்பி பாத்து. பட் ஆல்டர்னேட்டில் நீங்கள் எவ்வளோ விஷயங்களை கன்சிடர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ப்ராஜெக்டினுடைய கிரெடிபிலிட்டி பெட்டராக இருக்கும். அப்போ இதுதான் ஹாப்பி பார்த்து நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டு ஆல்டர்னேட்டுக்கு நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், இந்தந்த விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்கன்னாலே அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த ப்ரெசன்டேஷனுக்குமே இது முக்கியம். ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் திங்க் பண்ணும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போதே ஹாப்பி பாத் என்ன, ஆல்டர்னேட் பாத்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் எந்தெந்த ஆல்டர்னேட் பார்த்தா நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்போ அந்த ஆல்டர்னேட் பாத்துங்கிறது தான் இந்த ஆப்ஷன் எல்லாம். அப்போ ஒருத்தர் லாகின் பண்ண வராரு, பாஸ்வேர்டை மறந்துட்டாருன்னா அதுக்கு தனியாக நம்ம ஒரு பாத்து கொடுக்கணும். பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பாத்து கொடுக்கணும். யூசர் நேமையே மறந்துட்டாருன்னா அதுக்கு தனியாக நம்ம ஒரு பாத்து கொடுக்கணும். இப்போதைக்கு ரெஜிஸ்டர் பண்ண வில்லிங்காக இல்லை, இப்போ நீங்கள் பொருள் வாங்க விடுவீங்களா விட மாட்டீங்களா, அவர்கிட்ட இமெயிலே இல்லை, புது இமெயிலே நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுப்பீங்களா இல்லை வேறு எங்கேயாவது ரீடைரக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல போகிறீங்களா, இப்படி எது வேணாலும் இருக்கலாம் ஆல்டர்னேட்டாக. அப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு இமெயில் கொடுன்னு கேட்கும்போது இமெயில் இல்லைன்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட்லலாம் கிரியேட் அ நியூ இமெயில்னே கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களால அதையும் ப்ரொவைட் பண்ண முடியும். ரைட், அப்போ அது எல்லாமே ஆல்டர்னேட் பாத் தான். அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கும் போதே அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்ளிகேஷனில் ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் வரதான் போகுது ரியாலிட்டியில். அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமா, அப்போ அதுக்கு நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதை பற்றி படிச்சாகணும். ரைட், ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிஷன்ஸினுடைய நீட் என்னன்னு தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். எதுக்காக கண்டிஷன்ஸுக்கு போகிறோம், பிரான்ச்சிங்க்கு போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் பார்த்துருக்குறோம். இதில் நம்ம ப்ரீடாமினண்ட்டாக யூஸ் பண்ண போகிறதுன்னு பார்த்தோம்னா பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ், பூலியன் ஆப்ரேட்டர்ஸ், இதுக்குன்னே ஒரு புது செட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம், பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதை பற்றின டீட்டெயில் தான் அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பூலியன் ஆப்ரேஷன்ஸை பற்றியும் எக்ஸ்பிரஷன்ஸை பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.